அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கியங்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் முதற்கொண்டு அனைவரும் இயற்றினார்கள் அப்படின்ட்டு நம்ம வரலாறு படிக்கிறோம். இது எந்த அளவுக்கு ஒரு டுபாக்கூர் வரலாறு என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இலக்கியங்கள் படைத்தது யாருமே தமிழர்கள் கிடையாது. அப்படி தமிழர்களாக இருந்திருந்தால் அவையெல்லாம் 1950களுக்கு பிறகு இயற்றப்பட்டிருக்கணும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1901 நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியில் தமிழ்நாட்டில் படித்தவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 6.3 1901. அது 1951 20% வளருது. யோசிச்சு பாருங்கள், 50 வருஷத்தில் 20% தான் படிப்பு வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே வளர்ந்துருக்குது, சுதந்திரம் அடைஞ்ச பின் வரைக்கும். இந்த 1901 இந்த 6.3ங்கிறதே வந்து இந்த பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களுடைய எண்ணிக்கை தான் அதில் அதிகமாக இருந்திருக்கும். மற்ற இந்த சாதி அடிப்படையில் பார்த்தோம்னா எவனுமே படிக்கலை அப்படிங்கிறது 1901 எவனும் படிக்கலை. அப்படிங்கும்போது ராஜராஜ சோழன் காலத்தில் எவன் படிச்சிருப்பான்? அரசனுக்கே படிப்பறிவு இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எவனுமே படிக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த திருக்குறள் மொழியில் எழுதி யார் படிக்கிறதுக்காக திருவள்ளுவர் எழுதினார் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தன்னால் புரியும். யாருமே வராத டீ கடையில் எந்த பைத்தியக்காரனாவது டீ ஆற்றுவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணுமே இல்லையா? 1901 6% தான். அப்படின்னா அதுக்கு 2000 வருடங்களுக்கு முன்பு எத்தனை பேர் படிச்சிருப்பானு? எவனுமே படிக்கல. அப்படி ஒரு எழுத்து வடிவமே கிடையாது அப்படிங்கிறது உண்மை. 16ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தமிழ் மொழிக்கு வரி வடிவமே வந்தது. அதுவும் வந்து சமணர்களால், இந்த பிராமணர்களால், இவங்களால் தான் அது வந்து படிக்கப்பட்டு வந்தது. அந்த கல்வி அறிவு என்பது அவங்களுக்கானதாகத்தான் இருந்தது. அப்படிங்கிறதுனால தமிழ் மொழியில் வந்து நூல் இயற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையே கிடையாது அப்படிங்கிறது உண்மை. யார் படிக்கிறதுக்காக அதை எழுதணும்? முதல்ல படித்தவன் இருந்தால் தானே அந்த நூலை எழுதி எல்லாத்துக்கும் கொடுத்து படிங்கடான்னு சொல்ல முடியும். யாருமே இல்லாதப்போ எதுக்கு? மொழியே இல்லாத போது, வரி வடிவம் இல்லாத மொழியில் எப்படி ஒரு புத்தகத்தை எழுத முடியும்? எல்லா சங்க இலக்கியங்கள் நூல்கள் அனைத்தும் தோன்றியது இந்த நாயக்கர் மன்னர் காலத்தில் தான். அதே போல் கலைகள், அனைத்து நடன இசை கலைஞர்கள் அனைவரும் தோன்றியது வந்து இந்த மராத்திய மன்னன் சரபோஜியோடைய காலத்தில் தான். இந்த ஆண்டுகளுக்கு பிறகு தான் தமிழ் மொழிக்கு வரி வடிவமே வந்திருக்குதுங்கிறது தான் உண்மை. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் தமிழ் மொழியை பயன்படுத்தியவர்களே மற்ற மொழிக்காரங்க தான் அப்படிங்கிறது அடிப்படையில் நிஜமான உண்மை. அதாவது கல்வி அறிவுங்கிறது தொடர்ந்து வளர்ந்துட்டு தான் வருமே ஒழிய திரும்ப அழிஞ்சிட்டு போயிடாது அப்படிங்கிறதுக்கு இந்த பிரிட்டிஷ்கனுடைய பர்சன்டேஜ் உங்களுக்கு சாட்சி. இப்போ 6.3லிருந்து வளர்ந்துருக்குது 1951 19%. அப்படின்னா இந்த 6.3 வளர்றதுக்கு ஒரு 1000 வருடங்கள் ஆயிருக்கணும் இல்லை? அதுவும் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான் வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னால் கல்வி அறிவுங்கிறது எவனும் கிடையாது. வரி வடிவம் என்பது தமிழ் மொழியின் வரி வடிவம் பிராமணர்களுக்கானது. அவங்க தான் நூல் எழுதி அவங்களுக்குள்ளே படிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையில் இருக்கிற உண்மை. அதாவது மொழிப்பற்று இருக்க வேண்டியது, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இப்படி வந்து பொய்யையும் பித்தலாட்டத்தையும் 5000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது, 10,000 வருடங்களுக்கு முன்பு அறிவால் செஞ்சு மரம் வெட்டினான் நல்லா கதை அடிச்சிட்டு இருக்கிறது வந்து மக்களை வந்து தமிழ் மக்களை ஏமாத்துறது தானே. படிப்பறிவு இல்லாத மக்களுக்காக யாராவது ஒரு மொழியில் நூல் எழுதுவாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. 1901 6%னா 1801 எத்தனை பர்சன்டேஜ் இருந்திருப்பாங்க? அப்போவே வந்து இல்லாத போது இந்த புத்தகங்கள் யாருக்காக எழுதப்பட்டது? இதுதான் என்னுடைய கேள்வி. அதனால் சினிமா பாடல்களை காப்பி அடித்து போடுறது, கதைகளை திருடி போடுறது, வசனங்களை திருடி அப்படியே போடுறது, காட்சி அமைப்புகள், நடன அசைவுகள் எல்லாத்தையும் திருடி திருடி போடுறதும் தமிழ்நாட்டில் வழக்கமாக இருந்துட்டு வரும் பொழுது இந்த வரலாறும் ஒரு புரட்டு வரலாறாக இருக்கும்போது நம்மளால் ஜீரணிக்கவே முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு மொழியை வந்து உயர்த்துறதுக்காக இப்படியெல்லாம் பொய்யை சொல்லி உயர்த்தணுமா அப்படின்ற கேள்வி எழுது. அதனால் உண்மையிலுமே 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்த சங்க இலக்கியங்கள் சொல்லப்படுகிற அனைத்து தமிழ் மொழியில் இருக்கிற அனைத்து நூல்களுமே 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான். அதாவது மராத்திய மன்னர்கள் இந்த
நாயக்க மன்னர்கள் இந்த மாதிரி வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க தான் தமிழை வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நம்ம வந்து அதை ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொய் புரட்டு கதைகளை திரிச்சு விட்டு பொய் வரலாறு படைச்சிட்டாங்க. அதனால் இதுவரை சொல்லப்பட்டு வருகிற சங்க இலக்கிய வரலாறு வந்து முழுக்க முழுக்க டுபாக்கூர் வரலாறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நன்றி.